ஹாய், இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த முட்டை வறுவல் செய்யறதுக்கு இட்லி கொப்பளை தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சோடனே இட்லி தட்டை வச்சு 4 முட்டையும் உடச்சி ஊற்றி வேக விட்டுக்கங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுக்கங்க. அடுப்பை சிம்லி வச்சு வேக விட்டிங்கனாலும் 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த முட்டை வேகிறதுக்கு. முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வெளில எடுத்து ஆற வச்சு முட்டையை தனியாக எடுத்துக்கங்க. முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கான மசாலாவை கலந்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்துக்கங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. எல்லா மசாலாவும் கலந்தாச்சு. இதில் முட்டையை பரட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் மசாலாவை தடவி எடுத்துக்கங்க. முட்டை மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பேன்லேயோ தோசைக்கல்லையோ வறுத்து எடுத்துக்கங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. முட்டை இதில் போட்டுக்கங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டுக்கங்க. அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளில எடுத்துருங்க. வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டியான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாத்தோனையும் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.